கதிர் சூப்பராக போய் ராஜியை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, எப்படி நீ இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நீ ஏதோ பதற்றமாக இருந்த, எனக்கு உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி என்ன உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராஜி கேட்குறாங்க. ஏதோ உனக்கு பதற்றமாக இருக்கணும்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு, அதனால தான் ஒடியாந்தேன் அப்படின்றாங்க. அப்போ என்னை பிடிச்சி போய் தான் நீ என்னை காப்பாற்றினியான்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு. அங்கே கொஞ்சம் ரொமான்டிக் வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன்னே, நீ அதெல்லாம் உண்மையாகவே இருக்காது. அப்பயே சொன்னாங்க மீனா தான், வெப்சைட்லேயே வரல, எப்படி உனக்கு நீ போகிற நம்பி அப்படின்னு சொல்லவும், இல்லை அது உண்மையானது தான், ஆனால் இப்போ தப்பான ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி ஷோ நடத்துகிறாங்க, ஆனால் உண்மையாக அந்த ஷோ நடக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அந்த ஷோ ஆனால் நடக்குது தான், ஆனால் இவங்க வேறு ஆளுங்க ஃபைனலுக்கு வருவாங்க, இவங்க அதை தப்பாக பயன்படுத்திகிட்ருக்காங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, கதிரே நீ ஆசைப்பட்டு தானே வந்த, நீ போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தோணலை, உனக்காண்டி தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காண்டியா என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படின்னு மறைச்சிடுறாங்க. கதிருமே இருந்துட்டு, சரி வா, நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம், நீ இப்போது வந்துட்டு ஜெயிச்சுட்டே போயிடலான்னு ஷோக்கு போகிறாங்க. ஷோக்கு போன்னு பார்த்தா அவங்க எல்லாம் அடிபட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன திரும்பி வந்திருக்காங்கன்னு அந்த ரவுடிஸ்லாம் பார்க்க உண்மையான ஷோ நடத்துகிறவங்க வந்துட்டாங்க. என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஷோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துக்கிட்டே ராஜியையுமே ட்ரைனிங் பண்ணுறாங்க அந்த அடி வாங்கினவங்களாம். அதுக்கப்புறம் ஷோ நல்லா போகுது. ஒரு ரவுண்டு போகுது, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டில் சேர்ந்து ஆடணும், ஜோடியாக ஆடணும் அப்படின்னு சொல்லவும், கதிரை சொல்கிறாங்க, நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, நீ போய் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு யாரோட கூட எனக்கு ஆட பிடிக்கல, உன் கூட தான் எனக்கு ஆட பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், என்ன நீ சொல்கிற, எனக்கு சுத்தமாக ஆடவே, சுட்டு போட்டாலும் ஆடவே வராதுன்ற மாதிரி சிம்பு மாதிரி இருந்துச்சு. ராஜ் பார்த்திங்கன்னா அங்கேயே ரூம் எடுத்து 2 பேருமே தங்கி டான்ஸ் கிளாஸு போகிறாங்க. டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்குறாங்க கதிருக்குமே. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ராஜி சொல்கிறாங்க. சரி வா, வந்துட்டேன்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த டான்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி ரவுண்ட் 3 எல்லாமே ஃபைனல் ரவுண்டில் போயிட்டு வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிவிட்டு 10 lakhs வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு, இந்தா கதிர், உனக்காண்டி தான் வந்தேன் இங்கே அப்படின்னும், என்ன சொல்கிற, உனக்காண்டி தான் முக்கியமாக வந்தேன்னு சொல்லவும், ஏன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க, இப்போ உனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னும், பரவாயில்ல, நம்ம தான் வின் பண்ணிட்டோம்ல, நீ பேச்சை கேட்கவே மாட்ட அப்படின்னு அங்கே கொஞ்சம் ரொமான்டிக்காக போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் அந்த உண்மையான ரவுடிஸ் பண்ணதெல்லாம் உண்மையான ஷோ நடத்துகிறவங்க பார்த்துட்றாங்க. இது என்ன நடக்குது, இது என்ன பொண்ணுங்களை எப்படி தான் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அடித்து போட்டுடுறாங்க. அடித்து போட்டுட்டு போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸில் அந்த வீடியோலாம் காட்டவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. டெலிகாஸ்ட் பண்ணவும் சுகன்யா இருந்துட்டு, இது என்ன டிவியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டியனை கூப்பிட்டு காட்டுறாங்க. பாண்டியனு கோமதி எல்லாமே பார்க்குறாங்க. ஐயோ என்னாச்சுனான்னு, வின் பண்ணது தெரியும், இதுங்க என்ன இப்படி போய் மானத்தை வாங்கி வச்சுருக்குதுங்க அப்படின்ற மாதிரியும் ராஜியை திட்டுறாங்க. கோமதி இருந்துட்டு, இதுங்க இவன் எங்கடி போனான், அப்படியே வீராப்பா இருந்தான், இவன் எங்கேருந்து அங்கே போனான், நல்ல வேலை போயிட்டு காப்பாற்றிட்டு மறுபடியும் ஆடி இருக்குதுங்க போல இருக்க, ரெண்டும் ஆடி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லவும், மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மீனா உடனே கால் பண்ணுறாங்க. என்னடி நடக்குது, டிவி பார்த்தீங்களா இல்லையா, தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும், டிவியை பாருங்கடி, நியூஸ் பாருங்கள், நியூஸில் அவங்க 2 பேரும் ஒன்று ஏதோ இதாக பண்ணது அதெல்லாம் டிவியில் போட்டு காட்டுறாங்கடின்னு சொல்லவும், ஐயோ என்னக்கா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் உடனே, நீ எதுக்கு பயப்படுற, ஒன்றும் இல்லைல்ல, அதான் நான் உன்னை காப்பாற்றிட்டேனே, இந்த மாதிரி 4 பேருக்கு தெரிஞ்சால் 4 பேர் சேஃபாக தானே இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் கவலைப்படாது, நான் வீட்டில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உடனே ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம தேடினாலும் கிடைக்காதுப்பா, நமக்கு புருஷனாக மாச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவே போகிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஜெயிச்சிட்டிங்கன்னா ஆர்த்தி தட்டை எடுப்பாங்கன்னு பார்த்தா கழுவி ஊத்துறாரு பாண்டியன். என்னடா வீட்டு மானத்தையே வாங்கி வச்சுருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே, வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் பண்ணுறதா, சொல்ல கேட்காம ஏன்ப்பா நீ போன, பற்றியா என்ன நடந்துச்சுன்னு, அதுக்கு தான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு 2 திட்டு. ஏண்டா ஒன்று அப்பயே
நீயே சொன்ன போடான்னு போய் இவர் அப்படியே வழி அனுப்பி விட்டாராம். அவங்க திட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கோமதியும் விட்டு கழட்டுன்னு கழட்டுறாங்க ராஜியை. ஏண்டி நான் எவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சு எங்கே கேட்குறீங்க? மரியாதையே கிடையாது, மாமியார்ன்ற மரியாதையே கிடையாது. அதான் இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க. ஆனால் சுகன்யா பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மயில் ஏதோ சோகமாக பார்த்துட்ருக்காங்க. கதிரை அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. ஏண்டா உனக்கு இது கூட தெரியாதா? நீ தானே அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை அவள் ஆசைப்பட்டா அதனால் போனா, இப்போ என்ன நடந்துருச்சு? அதான் காப்பாற்றிட்டேன்னு வின்னும் பண்ணிட்டா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பேச்சுக்கு மட்டும் ஒன்று குறைச்ச இல்லைடா, ஏன்டா இப்படி நடந்துட்டுருக்கீங்க? இடக்கு முடக்கா ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பப்பா ராஜி அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. சாரி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க.